எவ்வளவு நேரம் நிக்கிறது? ஒரு பஸ்ஸாவது வருதான்னு பாரு. ஆமா ராஜக்கா, இந்த நேரத்துக்குலாம் பஸ் இருக்குதானே? ஒரு டவுன் பஸ்ஸும் கூட வரல, கவர்மெண்ட் பஸ்ஸும் வரல, என்னவோ. ஆமா லட்சுமி, ஒரு ஆட்டோவாவது வந்தா எல்லாரும் அள்ளி போட்டு உட்காந்து போலான்னு பார்த்தா ஆட்டோவும் வரல பாரு. ஆமாக்கா, இப்படிதான் ஒரு நாள்லாம் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பஸ்ஸும் வராது. ஒரே ஷேர் ஆட்டோவா போகும். அக்கா வாங்கக்கா வாங்கக்கான்னு. சரி அதான் நேரம் இருக்குல்ல, பஸ்லயே போவோம், பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணோம்னா ஒரு பஸ்ஸும் வராது. அப்புறம் நேரம் ஆயிடுச்சு, சரி ஆட்டோலயாவது போவோம், என்ன ஒரு 30 ரூபா வாங்குவாங்க, போய் தொலைதுன்னு ஆட்டோ பார்த்தா ஒரு ஆட்டோ வராது. அட ஆமா வசந்தி, நானும் இப்படித்தான் காத்துக்கிட்டே கிடப்பேன். அது வரலாம் இதுல போலான்னு பார்ப்பேன், இது வரலாம் அதுல போலான்னு பார்ப்பேன், கடைசி எதுவுமே வந்து தொலையாது. ஓ, அப்போ உங்களுக்கும் அப்படிதான் நடக்குமா? நான் எனக்கு மட்டும் தான் நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, எல்லாத்துக்கும் இப்படிதான் போல. அடுத்து இனி இவன் உள்ள போய் திருப்பிட்டு வரக்குள்ள முடிஞ்சிடும். கடைசி ஸ்டாப் இறங்குறவங்க இறங்கிக்கோங்க. என்ன எல்லாரும் படையோட எங்க கிளம்பிட்டீங்க? சின்ன பொண்ணே வா. என்ன இப்பதான் ஊர்ல இருந்து வரணும்னு தோணுச்சா? ஆமாக்கா, வீட்ல கொஞ்சம் வேலையாகி போச்சு. சரி நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? சின்ன பொண்ணு, நான் தான் சொன்னேன்ல சங்கத்துக்கு எல்லாம் சேலை எடுக்க போறோன்னு, அதுக்கு தான் கிளம்பி இருக்கோம். ஆமா ஆமா ஆமா, நான் மறந்துட்டேன். பாத்தீங்களா எப்படி மாசா டைமிங்ல வந்து இறங்குனேன்னு. வாங்க எல்லாரும் போலாம். சின்ன பொண்ணே நீ வரியா? அப்ப அப்புறம் வசந்தி அக்கா, நான் இல்லாம நீங்க சேலை எடுத்துருவீங்களா? ஏமா சின்ன பொண்ணு, நீ வீட்ல போய் உன் மாமியார்ட்டலாம் சொல்லிட்டு வா. இப்பதான் ஊர்ல இருந்து வந்திருக்க, சொல்லாம கொள்ளாம இப்ப டவுனுக்கு கிளம்பி வந்தேன்னா அப்புறம் திட்டுவாங்க பாத்துக்கோ. ஆமா தாயே, வீட்ல சொல்லிட்டு வா. தங்கு தங்குன்னு என் கூட வராத. தங்கு தங்குன்னு வராம அப்புறம் ஜிங்கு ஜிங்குன்னு வரவா? அதெல்லாம் தெரியாது, நானும் கூட வருவேன். சின்ன பொண்ணு சொல்றத கேளுமா, வீட்லயா சொல்லு, போன் போட்டாவது சொல்லு. ராஜாக்கா விடுங்க, அவ வீட்ல போய் நல்லா 2 மிதி வாங்கட்டும் உன் மாமியார்ட்ட. என்ன லட்சுமி அக்கா, நான் இல்லாத 2 நாள்ல வாய் அதிகமாயிடுச்சு போலயே. சீப்பா ராஜாக்கா, இப்ப நான் வீட்டுக்கு போனேன், என்ன விடாதுக்கா என் மாமியா, அப்படி புடிச்சு வச்சுக்கோ. ஆமா சின்ன பொண்ணு, இப்ப நீ போனா உன் மாமியாரை விடாது. நீங்க கூட வந்துரு, சேல்லாம் எடுத்து முடிச்சு நைட்டு போல அப்படியே வீட்டுக்கு போ. இப்பதான் ஊர்ல இருந்து வந்த மாதிரி. என்ன? ஆமா வசந்தி அக்கா, நானும் அதான் நினைச்சிட்டு இருந்தேன். சின்ன பொண்ணு, கட்டப்பையெல்லாம் பலமா இருக்கு, என்ன எடுத்துட்டு வந்த? யார் அது? உஷாவா? ஆமா நான் தான். பரவாயில்லையே உஷா, ஒரு வழியா பேசிட்ட. உனக்கு இந்த சீன்ல டைலாக் வந்துருச்சா? ஆட போ சின்ன பொண்ணு. சரிக்கா, நீங்களா நில்லுங்க, பஸ் உள்ள போயிட்டு வரதுக்கு லேட் ஆகும். நான் போய் ராஜாக்கா வீட்டு அந்த கட்டப்பை மட்டும் ஃபர்ஸ்ட் ஓடி வரேன். என்ன? நிக்கலாம் முடியாது, பஸ் வந்தா நாங்க ஏறிட்டு போயிட்டே இருப்போம். ஆமா சின்ன பொண்ணு, ரொம்ப நேரமா நிக்கிறோம், இந்த பஸ்ஸை விட்டுட்டோம், வேற பஸ்ஸே இல்ல. ஒரு எப்படிக்கா அந்த கட்டப்பை தூக்கிட்டே வர சொல்றீங்களா? அந்த கமலா பையன் போறான் பாரு, அவன்கிட்ட கொடுத்து விடு. டேய் தம்பி, டேய் தம்பி, தம்பி இங்க வாடா. சொல்லுங்க சித்தி. நீ விமலு, இந்த கட்டப்பைய ராஜாத்த வீட்டுல வச்சுட்டு வந்துறியா? சரிங்க சித்தி, கொடுங்க. நான் பஸ் வந்துருச்சு, எல்லாம் ஏறுங்க. இங்க கொண்டு போய் நிப்பாட்றான் பாரு. ராஜாக்கா லட்சுமிக்கா, அப்படியே பின்னாடி ஏறுங்க, இடம் இருக்கு பாருங்க. அப்பா, ஒரு வழியா பஸ்ஸை பிடிச்சி ஏறியாச்சுக்கா. ஆமா லட்சுமி, நீ சட்டுக்குன்னு சேலை எடுத்து வேமா வீட்டுக்கு வரணும், பிள்ளைங்களாம் வந்துடும் அதுக்குள்ள. டிக்கெட் வாங்காதவங்க வாங்கிக்கோங்க. பெருசே டிக்கெட் வாங்க. முடக்கிற ஸ்டாப் வந்துருச்சு. இறங்குறவங்க இறங்கிக்கோங்க, ஏறுறவங்க ஏறிக்கோங்க. டிக்கெட் டிக்கெட் டிக்கெட். நே மொத்தம் 7 டிக்கெட் தாங்க. 7 டிக்கெட் வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க. ஏமா நீ இப்பதானே இறங்கி போன, நான் மறுபடியும் ஏறி இருக்க? அது ஒண்ணு இல்லனே, யாரு ஒரு நாளைக்கு அதிக வாட்டி பஸ்ல போயிட்டும் வந்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு கின்னஸ் புக்ல இடம் தர்றாங்களாமா, அதுதான். எம்மா, ஆனா உனக்கு எங்க ஊர் வாய் உங்க ஊர் வாய் இல்லம்மா, ஊருப்பட்ட வாயுமா. எப்படித்தான் உன் வீட்டுல உன்னை வச்சு சமாளிக்கிறாங்களோ தெரியல. அதுக்கு எங்க என்ன சமாளிக்குதுங்க, நான் தான் அதுல சமாளிச்சுட்டு அங்க இருக்கேன். இது வேறயா? டிக்கெட் 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 வாங்காதெல்லாம் கேட்டு வாங்கிக்கோங்க. ராதா, பாத்தியா அந்த சின்ன பொண்ணு ஊருக்கு வந்துட்டு வீட்ல கூட சொல்லாம அப்படியே வந்திருக்கா. ஆமாக்கா, நானும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஃபர்ஸ்ட் சேலையெல்லாம் எடுப்போம், எடுத்துட்டு வீட்டுக்கு போறவல்ல அப்படியே அவ மாமியார்ட்ட காதுல போட்டு அப்படியே போயிடுவோம். என்ன? ஆமா ராதா, நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன், நீ வாய் வழியா சொல்லிட்ட. போறப்ப வேலையை பண்ணிட்டு தான் போறோம். என்ன? வாங்கக்கா, என்ன பாக்குறீங்க? செட்டா சேலை எடுக்க வந்திருக்கோமா, ஒரே மாதிரி சேலை வேணும். எங்க பார்க்கணும்? செட் சாரிலாம் கிரவுண்ட் ஃப்ளோர்க்கா, கீழே போங்க, படிக்கட்டு வழியா போங்க. சரிம்மா. அக்கா வாங்க கீழே போவோம். சின்ன பொண்ணு சொல்லுங்கக்கா. எம்மா கொஞ்சம் கீழே குனிமா, நல்லா ஒட்டகச்சிமைக்கு தங்கச்சி மாதிரி இருக்க. ஆனா அந்த கழுது தான் வலிக்குது. சொல்லுங்க. இப்ப இந்த ராதாவை பாத்தியா, குழு தலைவினால எல்லாம் முன்னாடி ஓடுறா. அவ சொல்ற சேலையை தான் எடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. அப்படிலாம் விடக்கூடாது சின்ன பொண்ணு, நம்மளுக்குலாம் பிடிச்சிருந்து நம்ம சொல்ற சேலையை தான் அவ எடுக்கணும், சரியா? ஆமாக்கா, நம்மளும் தானே காசு போட்டு தானே வாங்குறோம், நம்மளுக்கு பிடிச்சிருந்தா தான் நான் சேலை எடுக்க விடுவேன். ஆமா, போன வாட்டிலாம் எங்க காசு போட்டோம், நல்லாவே இல்லை. ஒரு பூனத்துல ஒரு சேலை எடுத்துட்டு வந்து 400 ரூபான்னு சொல்லி வாங்கிட்டா.
அதான் உஷா, இந்த வாட்டிலாம் விடக்கூடாது என்ன? வேணாவே வேணான்னு நின்றணும். நம்மளுக்கு பிடிச்ச சேலை தான் எடுக்கணும், சரியா? ஏய் சின்ன பொண்ணு, வசந்தி அக்கா வாங்க. என்னம்மா இவளுக்கு அப்படியே குழஞ்சுக்கிட்டு தான் பேசுறா? சரி வாங்க போவோம். சேலைலாம் நல்லா இருக்கே, எல்லாம் பட்டு சேலை மாதிரி இருக்கு. என்னக்கா பாக்குறீங்க? இந்த சேலைலாம் எவ்வளோமா? அக்கா இதெல்லாம் வந்து 1000 ரூபாயிலேருந்து 2000 வரைக்கும் இருக்கு. நீங்க எந்த மாதிரி ரேஞ்சில் பாக்குறீங்கன்னு சொல்லுங்க, நான் எடுத்து போடுறேன். இதெல்லாம் பட்டு சேரியா? பட்டு சாரி இல்லக்கா, பட்டு சாரி மாதிரி ஃபினிஷிங்லாம் உங்களுக்கு வரும். அடுத்த மாதம் தங்கச்சி பையன் காது குத்து ஃபங்க்ஷன் வருது. அடுத்து ஒரு வாட்டி யார் டவுனுக்கு அலைவா? இப்படியே வந்த கையோடு எடுத்துகிட்டு போயிடணும், யாருக்கும் தெரியாமல். சரிம்மா, நான் கீழே போயிட்டு வரேன். எனக்கு ஒரு 1500 ரூபாயிலேருந்து 2000 ரூபாக்குள்ளே சேலை எடுத்து வை, நான் வரேன் என்ன? சரிங்கக்கா, போயிட்டு வாங்க. இந்த சேலையை பாருங்கம்மா, இது பியூர் காட்டன். வசந்தி அக்கா வாங்க, எங்கே தான் போவீங்களோ? இந்தா வரேன் உஷா, தண்ணி குடிச்சிட்டு வந்தேன். அண்ணே இது கலரே சரியில்லை, வேற எடுத்து போடுங்க. அப்போ இந்த சாரீலாம் பாருங்கம்மா. ராஜாக்கா இந்த சேலை பாருங்க எப்படி இருக்கு. மஞ்சளால இருக்கு, எல்லாரும் கட்டினால மஞ்சள் மஞ்சள்ல இருக்கும். ஆமா சின்ன பொண்ணு, பார்டர்லாம் பெருசா இருக்கு. பெரிய பார்டர்லாம் நான் கட்ட மாட்டேன் பாத்துக்கோ. ஏய் ராஜா, இங்க பாரு, இந்த சேலை சூப்பரா இருக்கு. இதான் இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கு தெரியுமா இந்த கலரு? நான் இதை வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆமாக்கா, இந்த கலர் தான் ட்ரெண்டிங். நானும் பார்த்தேன், இதே வாங்கிடுவோம் என்ன? சின்ன பொண்ணு அங்க பாரு. அண்ணே இந்த சேலை எவ்வளோ? அது வந்து 200 ரூபாம்மா. நல்ல சேலை தான், எடுத்துக்கோங்க. இன்னமும் நான் கலர்ஸ்லாம் எடுத்து போடுறேன், அதையும் பார்த்துட்டு முடிவெடுங்க. இல்லண்ணே இருக்கட்டும், இந்த சேலை நல்லா தான் இருக்கு. ஏ ராதா, எல்லாரும் சேர்ந்து தானே சேலை எடுக்க வந்தோம். நீ மட்டும் முடிவு பண்ணிட்டு இருக்க, எல்லாத்தையும் கேட்க மாட்டியா? அந்த சேலை நல்லாவே இல்லை, எங்களுக்குலாம் அது வேணாம். ஆமா எனக்கு வேணாம். ஆமா அந்த சேலை எனக்கும் பிடிக்கல, பார்டர் பெருசா இருக்கு, எனக்கும் வேணாம். ஏய் சின்ன பொண்ணு, அந்த சேலையை வச்சு பாரு, இந்த கலர் தான் இப்ப ட்ரெண்டிங், நல்லா இருக்கும், வாங்கு. என்னம்மா அந்த காலத்து கலர்லாம் நீங்க கட்டவே மாட்டீங்க, இந்த கலர்ல தான் என் நிச்சயதார்த்த புடவைலாம். ஆமாக்கா, என்கிட்ட இதே கலர்ல புடவை இருக்கு. நான் கல்யாணம் பண்றப்ப எங்க அம்மாவும் எடுத்து கொடுத்தாங்க. அண்ணே இந்த சேலை வேணாண்ணே, வேற கலர் காட்டுங்க. என்ன ராதா இப்படி ஆயிடுச்சு? ஆமாக்கா, இவங்கெல்லாம் ஒண்ணு குடிட்டாளுங்க, ஒன்னும் பண்ண முடியாது, விடுங்க. என்ன அந்த உங்களுக்கு பின்னாடி இருக்குல்ல, அந்த சேலை எடுத்து போடுங்க. இதுவாமா? ஆமா அதுதான், இங்க கொடுங்க. அக்கா இந்த சேலை சூப்பரா இருக்குக்கா, கட்டினா எல்லாருக்கும் சூப்பரா இருக்கும். ஆமா நல்லதா இருக்கு, இதே எடுப்போம். அங்க பாரு ராதா, பழைய காலத்துல ஒரு சேலை எடுத்துட்டு இதை எடுப்போம்னு சொல்றாளுங்க. விடுங்கக்கா, இவங்ககிட்ட எல்லாம் ஒன்றும் பேச முடியாது, சொல்ற இடத்துல சொன்னாதான் அடங்குவாளுங்க. ஆமா நல்லா இருக்கு, இதே எடுப்போம். என்ன ராதா மூச்சு பேச்சு இல்லாம இருக்க? நல்லாதான் இருக்கு, இதே எடுப்போம். அண்ணே இந்த சேலை எவ்வளோண்ணே? அந்த சேலை 600 ரூபாம்மா. அண்ணே 7 பேர் எடுக்க போறோம், நல்லா குறைச்சு போடுங்க என்ன? நீங்க எடுங்கம்மா, அதெல்லாம் குறைச்சு போட்டுக்கலாம். என்ன 600 ரூபான்னு சொல்றான்? நம்ம வேற போய் புடவை வேற எடுக்கணுமே. 600 ரூபாயா? 600 ரூபானா எனக்குலாம் வேணாப்பா. ஏன் வசந்தி அக்கா, அப்புறம் எவ்வளோதான் எதிர்பார்த்து வந்தீங்க? நான் ஒரு 200 300க்குள்ள முடியும்னு சொல்லிட்டு ஒரு 300 ரூபா வாங்கிட்டு வந்தேன் புருஷன்ட்ட. இப்ப 600 ரூபா நான் எங்க போறது? ஏக்கா 200 300க்குலாம் சேலை எடுத்தா நல்லாவே இருக்காதுக்கா, இதெல்லாம் கட்டினது நல்லா எடுப்பா இருக்கும். ஆமா வசந்தி அக்கா, நம்ம ஊர் திருவிழா வேற வருதுல, முளைப்பாரியில் அந்த சேலை நம்ம எல்லாம் ஒண்ணா கட்டுவோம், நல்லா இருக்கும். உனக்கு என்ன உஷா, உன் புருஷன் மாசம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான், நீ 1 2 புடவை வாங்குவ, நான் அப்படியா? சரி விடு வசந்தி, என்ன 300 ரூபா தானே நான் போடுறேன், நீ அப்புறம் உன்கிட்ட இருக்கிறப்ப மெதுவா கொடு என்ன? அது இல்லக்கா, 300 ரூபா தான் ஆகும்னு நினைச்சு வந்தேன். அடுத்து 300 ரூபா வேற நான் எப்படி பெரட்டி உங்களுக்கு கொடுக்கறது? சரி அதை அப்புறம் பாத்துக்கலாம், நான் நாளைக்கவா கேட்க போறேன், பொறுமையா கொடு, இப்ப எடுத்துட்டு போவோம் என்ன? அப்புறம் என்ன, அதான் முடிவு பண்ணியாச்சுல, வாங்க போவோம். ஐயே சாலி, 600 ரூபா புடவையே 300 ரூபா கொடுத்து வாங்க போறோம். 300 ரூபா எங்க ராணிய கடை கொடுக்க போறோம், அப்படியே ஏமாத்திடுவோம். நீங்க எல்லாம் பில் போற இடத்துக்கு போங்க, நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் என்ன? வேமா போயிட்டா வசந்தி. இந்தாம்மா பொண்ணே. என்னம்மா சேலை எடுத்து வச்சிட்டியா? எடுத்து வச்சிருக்கேன்க்கா, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த சேலை 1500 ரூபாய், இந்த சேலை 1800 ரூபாய், இது 2200 ரூபாய்க்கா. என்னம்மா இவ்வளோ ரேட்டு சொல்ற? 2000 ரூபாய்க்குள்ள தான் எடுத்து வைக்க சொன்னேன். அக்கா எடுங்கக்கா, பார்த்து குறைச்சிக்கலாம், எல்லாம் நல்ல சேலை தான், எடுங்க. சரி, அந்த 2 சேலை கலர்ல என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு, நான் இந்த வெந்தய கலர் சேலையை எடுத்துக்கிறேன் என்ன? சரி நான் இந்த புடவை எடுக்கிறேன், 2200 ரூபா இல்லாமல் 200 ரூபா குறைச்சிக்கோ, 2000 ரூபா தரேன் என்ன? அக்கா 50 ரூபா வேணா குறைப்பாங்கக்கா, 200 ரூபாலாம் குறைக்க மாட்டாங்கக்கா. இங்கே பாருமா, 600 ரூபா சேலையை 7 பேர் எடுக்க போகிறோம். அது இல்லாமல் இப்போ நான் 2000 ரூபாய்க்கு சேலை எடுக்கிறேன். நான் தான் எல்லாத்தையும் இந்த கடைக்கு கூட்டு வந்தேன் பார்த்துக்கோ. ஒரு நாளைக்கு உனக்கு எவ்வளோ லாபத்தை சம்பாரிச்சு கொடுத்துருக்கேன், ஒழுங்காக குறைச்சி கொடுங்க. சரிங்கக்கா, நான் எதுவும் சொல்ல முடியாதுக்கா, மேனேஜர்கிட்ட தான் பேசணும். வா கூட்டிகிட்டு போ, நானே பேசுகிறேன். அட விஷம் முடிச்ச கழுத, ஒரு 300 ரூபா போட்டு சேலை வாங்க முடியலன்னு சொல்ற, இங்க 2000 ரூபாய்க்கே சேலை வாங்குற, இரு ஒன்று வச்சுக்கிறேன். அக்கா ஒரு வழியே சேலை வாங்கியாச்சு, அடுத்து பஸ் வரும்னு நினைக்கிறேன், வேகமாக போயிடுவோம் என்ன? ஆமா வசந்தி, இப்போ பஸ் இருக்கு. அப்புறம் ராஜாக்கா, என் கையில் இருந்தால் தான் 300 ரூபா தர முடியும் பார்த்துக்கோங்க.
இந்த மாசம் கூட தா வசந்தி, ஒன்றும் அவசரம் இல்லை. என்ன அடுத்த மாசம் தான்னு சொல்றா? சரி பார்த்துக்குவோம், நம்ம என்ன தரவா போறோம். சரிக்கா, எல்லாரோட காசையும் என்கிட்ட கொடுங்க, நான் மொத்தமா கட்டிடுறேன். எனக்கும் சேர்த்து வசந்தி அக்கா போடுவாங்க. ராதா வசந்தி அக்கா வாங்கிக்கோ எனக்கு. ஏ சின்ன பொண்ணு, என்ன விளாடுறியா? என்கிட்ட காசு இல்லாம திக்குமுக்கு ஆடி போய் நிக்கிறேன், என்கிட்ட கேக்குறேன். ஓ, அப்ப காசு இல்லாம நீங்க திக்குமுக்கு ஆடி போய் நிக்கிறீங்க அப்படிதானே? ஆமா. அப்ப அங்க எடுத்து வச்சிருக்கீங்க 2000 ரூபாய்க்கு சேலை, அதுக்கு யார் காசு தரப்போறா? என்னவ புடவை வாங்குறத பாத்துட்டாலோ? மேடம், உங்கள்ட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஏ சின்ன பொண்ணு, அதெல்லாம் நான் வாங்கல, வேற யாரோ வாங்கிருக்காங்க, நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க. அப்படியா? இரு. இந்தம்மா, இந்தா இங்க வா. ஐயோ செத்தேன், அந்த பொண்ணு வந்து சொல்ல போகுது. இந்தம்மா, எங்க புடவைக்கெல்லாம் பில்ல போட்டாச்சுல, இந்த அக்கா எடுத்த சேலைக்கு தனியா பில்ல போடு. சரிங்கக்கா. அக்கா கட்டப்பை வந்து முன்னாடி தருவாங்க, வாங்கிக்கோங்க. அக்கா உங்களுதான்க்கா, அங்கிட்டு பார்த்துட்டு நிக்கிறீங்க. சரி. சி, இவள்கிட்ட என்ன சொன்னோம்? எல்லாரும் போனதுக்கு அப்புறம் தனியா வந்து கொடுன்னு சொன்னா இப்படி போட்டுட்டு போயிட்டாளே. என்ன வசந்தி இது, காசை வச்சுக்கிட்டே இல்லன்னு நடிச்சிட்ட? இதெல்லாம் எவ்வளவு அடிபட்டாலும் திருந்தாதுக்கா. அடுத்தவங்க காசை ஏமாத்தி பொழைக்க தான் மனசு தேடும். 2 அடி கொடுத்தாதான் சரிப்படும். சின்ன பொண்ணு விடு, வேணாம். என்ன வசந்தி இதெல்லாம் இதெல்லாம் நல்லாவா இருக்கு? காசை வச்சுக்கிட்டே இப்ப இல்லன்னு சொல்ற மாதிரி இன்னொரு புடவை எடுக்கணுக்கான்னு சொன்னா நானே தரப்போறேன். இப்படி போய் சொல்லிட்டு திரியற, நல்லா இல்ல, மாத்திக்கோ. எல்லாரும் போயிட்டாளுங்களா? ஐயோ, இது இன்னும் இங்கதான் நிக்குதா? காலை வேற இறக்காம நிக்கிறாளே, தள்ளிடுவாளோ? வெளியே வா, உன்னை வச்சுக்கிறேன். ச்சே, ஒரே அசிங்கமா போச்சு. இந்த ராதாக்கு வேற தெரிஞ்சிச்சு, நீ ஊருக்கே சொல்லி கேலி பண்ணி சிரிப்பாளே. எவ்வளோ நேரம் வெயிட் பண்றது? காலேஜ் எப்போ முடிஞ்சு, நீ எப்போ வர? எதுக்கு இப்ப கத்துற? இப்பதான் காலேஜ் முடிஞ்சுச்சு, 10 நிமிஷம் கூட ஆகல. உன்னால 10 நிமிஷம் கூட வெயிட் பண்ண முடியாதா? ரெஜினா, எனக்கு வெளியே போற வேலை இருக்கு ரெஜினா, வா வேமா போலாம். வண்டியை எடுத்து தொலை. சி, உன்னை கூப்பிட்ட பல அப்பாவாவது கூப்பிட்டுருக்கலாம். ஏ ரெஜினா, சத்யா, சொல்லு சத்யா. சத்யாவா? சொல்லு சத்யா. உனக்கு கால் பண்ணிட்டே இருந்தேன் ரெஜினா, நீ எடுக்கல. அதான் நானும் பேடி ஓடி வந்தேன். சரி, நாளைக்கு அசைன்மெண்ட்டுக்கு குரூப்ல அனுப்பி விடுறேன், பாத்துரு என்ன? சரி, அசைன்மெண்ட் ஐடியாவை கான்ஃபரன்ஸ் போட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம் என்ன? எனக்கு என்ன ஆச்சு? ஏன் இந்த பொண்ணை பார்த்தா மட்டும் ஒரு மாதிரி ஆகுது? ஐயோ, ஹார்ட் பீட் என்ன இவ்வளோ ரேஸ் ஆகுது? சரி, நான் போயிட்டு வரேன், பாய். ஜோகன், வாடா போவோம். டேய் ஜோகன். என்ன? என்ன பகல் கனவு காண்டுட்டு இருக்கியா? வா போவோம். வா போவோம். கிரிஜாக்கா, எப்படியும் சின்ன பொண்ணு ராஜாக்கா வீட்டுக்கு போயிட்டு தான் வருவா. அதுக்குள்ள போய் மாமியிட்ட சொல்லிட்டு வந்துருவோம். வாராதா போவோம். யோசப்பே, யோசப்பே. ஆமா. என்னடா உன் பொண்ணாடி ஏன் நினைச்சிட்டு இருக்கா? எப்பதான் வரதா உத்தேசம்? ஐயோ, ஃபோன் எடுக்க மாட்டாளே, என்ன சொல்றது? அம்மா ஏதோ வேலை இருக்காமா, நாளைக்கு வந்துறேன்னு சொன்னாமா. அவன் நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்கணும் என்ன? நல்லா ஆடுங்க. இல்லம்மா, அது சின்ன பொண்ணு ராதா, கிரிஜா வாங்கம்மா. அவ எங்க இங்க இருக்கா? ஐயோ, இன்னும் சின்ன பொண்ணு வீட்டுக்கு வரலையா? சரி, ராஜாக்கா வீட்டுல தான் இருப்பா போல. ராஜா வீட்டுல இருக்காளா? அவ ஊருக்குள்ள போயிருக்காளமா? ஆமாக்கா, அத காலையில வந்துட்டாளே, எங்க கூட டவுனுக்கு வந்து சேலை எடுக்க வந்தாளே, உங்கள்ட்ட சொல்லலையா? காலையிலே வந்துட்டாளா? ஆமாக்கா, காலையிலே வந்துட்டா. நாங்களா சேர்ந்து தான் சேலை எடுக்க போனோம். அப்போ உங்கள்ட்ட எதுவும் சொல்லலையாக்கா? நாங்க தான் வந்து உடையிட்டோமோ? ஐயோ அப்படியா? பிளவுஸ் தைக்கணும்னு சொன்னா அதான் அளவு பிளவுஸ் வாங்கிட்டு வரலான்னு வந்தேன்க்கா. சரி, நாங்க வந்து சொன்னது எதுவும் சொல்லிடாதீங்க என்ன? சரிக்கா, அப்ப நாங்க போயிட்டு வரோம். கிரிஜாக்கா, வந்த வேலை முடிஞ்சு, வாங்க போவோம். ஆமாமா, எனக்குலாம் எதுவும் தெரியாதுமா. எத்த வாங்க மேடம். என்ன அசதி, ஊர்ல இருந்து வர முடியல, ஒரே கூட்டம் தான். எங்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க, ஒரே அசதியா இருக்கு. அப்புறம் மேடம், என்ன கலர்ல புடவை எடுத்தீங்க?